ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா, இம்மாதம் வருகிற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் தமிழ்நாட்டில் இருந்து மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை ஹைதராபாத்துக்கு வந்து நம்ம டீம் வந்து கிளம்புறாங்க. ஆல்ரெடி அங்கே வந்து அட்மிட் ஆன நண்பர்கள் தான் இப்போ வந்து 4வது முறை வந்து அங்கே போய் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க உங்களுக்கு வந்து கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளஸ் நாமளும் வரங்க இந்த பயணத்தில். ஆனால் வந்து நான் அட்மிட் ஆகலை, வந்து மெடிசின்ஸ் மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோங்க. இதில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க வரீங்க, கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட டெஸ்ட் எடுக்கணும். 5000 ரூபா டெஸ்ட்டு 500 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து நமக்கு மறுநாள் தான் அந்த ரிப்போர்ட் கிடைக்கும். அது பார்த்துட்டு தான் அதன் பிறகு நமக்கு உள்ள வியாதிக்கு ஏற்ப அதை சரி பண்ணுறதுக்கான மருத்துவங்களும் மற்றும் வெண்புலிக்கான மருந்துகளும் கொடுத்து விடுவாங்க 2 மாதத்துக்கு. ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சென்னையில் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நம்ம வந்து அங்கே போக சொல்கிறேங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வரக்கூடியது. இது வந்து முழுக்க மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை தான். ஓகே, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. எவ்வளோ பேருக்கு ஆல் இந்தியாவை முழுசும் அங்கே எவ்வளோ பேர் வராங்க, ஒரு நாளைக்கு 300 பேர் வராங்க. நம்ம ரிசல்ட் வரலன்னா அங்கே அவ்வளோ தூரம் வருவாங்களா, லாங் ட்ராவல் பண்ணி? திரும்பி கேரளா பீப்புள்ஸ் எவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க, அட்மிட் ஆகிறதாகட்டும், மெடிசின்ஸ் வாங்குறதாகட்டும், அவங்களுக்கு தான் அதீத பாசிட்டிவ் ரிசல்ட் வருது. வெப்பமும் 2வது எங்களுடைய விடாமுயற்சியும் அவங்க வந்து அதை சப்போர்ட்டாக கொண்டு வந்துடுறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அலட்சியம் தான். இதில் ஃபுட் டயட் அப்படிங்கிறது சித்த ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி, வீட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், இதெல்லாமே வந்து நம்ம கடைப்பிடிச்சு தான் ஆகணும். ஆனால் சிறு பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு வீக்காயிடக்கூடாது. அதனால் வந்து மற்ற உறுப்புகள் பாதிச்சிருங்கனால தான் சூப்பர் ஃபுட்டை நம்ம கற்றுக் கொடுத்துறாங்க. அதை வந்து அந்த ஹாஸ்பிட்டலையும் கற்றுக் கொடுக்குறாங்க. பிளட்டை பியூரி பண்ணுறாங்க, வயிற்றை சுத்தம் பண்ணுறாங்க, அங்கேயும் தங்க வச்சு பத்தி உணவுகள் கொடுக்குறாங்க. உடல் உள்ள நோய்களை கண்டறிஞ்சு அதை ட்ரீட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியுது. ஆனால் 10 பேத்துக்கு ஒரு 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு ரிசல்ட் வரதில்லை. ஏன்னா காரணம் அவங்களோட உடல்நிலை மனநிலை பொறுத்து வயதுக்கு ஏற்ப. ஓகேங்களா? இள வயதில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ தான் வெண்புலிக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் வருது. அது லைவாக அங்கே தங்கினீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுடைய பழைய போட்டோவும் இப்போ உள்ள போட்டோவும் பார்க்கலாம். 1 மாதம் நமக்கான ஒரு வாழ்வியலுக்காக நம்மளுடைய ஒயிட் பேச்சஸை க்யூர் பண்ணுறதுக்காக முழு டெடிகேட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோங்க. நம்ம வீட்டில் கடைப்பிடிக்க முடியுமானா சன்லைட்டில் கூட கரெக்டாக நிற்க முடியாது நம்மளால். ஓகேங்களா? ஆனால் அங்கே அப்படி கிடையாது. எல்லாம் செய்யும்போது நம்ம செஞ்சு தான் ஆகணும். நேரத்தில் எழுந்திரிக்கணும், நேரத்தில் எழுந்திரிச்சு தான் ஆகணும், நேரத்தில் தூங்கி தான் ஆகணும். கசாயம் குடிச்சிட்டு அந்த கசப்பு துருப்பு பிளட்டில் கலந்து பிளட்டை பியூரி பண்ணுறதுக்காக வாக்கிங் போகணும்.